கான கோயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. இடியாப்பத்துல எப்படி நம்ம புரோட்டீன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்றது? நீங்க டெய்லி சாப்பிடுற ஃபுட்ஸோட நியூட்ரிஷன் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ தட்டிக்கோங்க. சமைக்கிறதுக்கு முன்னால நீங்க 100 கிராம் இடியாப்பம் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அதுல 180 கேலரி இருக்குங்க. 50 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கு, 2 ல இருந்து 3 கிராம் நார்ச்சத்து இருக்கு, அண்ட் ஒரு 4 கிராம் புரோட்டீன் இருக்குங்க. சோ இதை இன்னும் நம்ம ஹெல்த்தி ஆகணும், நார்ச்சத்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதை நிறைய காய்கறிகளோட சாப்பிடணும். அண்ட் புரோட்டீன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா புரோட்டீன் இருக்க சைட் டிஷோட நம்ம சேர்ந்து சாப்பிட வேண்டியதான். சோ இடியாப்ப மாவை வீட்டுல செய்யறோம், நீங்க புரோட்டீன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுல பேசன், பச்சைப்பயிறு, ராகி இல்ல மில்லட் மாவை ஆட் பண்ணா ஃபைபரும் புரோட்டீனும் இன்க்ரீஸ் ஆகும். டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. இந்த மாவை ஆட் பண்ணா 100 கிராமுக்கு நம்மளுக்கு 10 ல இருந்து 12 கிராம் புரோட்டீன் வந்துடும். நீங்க வெஜிடேரியன் இல்ல வீகன் அண்ட் இடியாப்பத்துல நீங்க புரோட்டீன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு பாக்குறீங்கன்னா மாவுல ஃபிளேவர் இல்லாத வே புரோட்டீன் ஆட் பண்ணலாம், அரிசியில இருந்து வர புரோட்டீன் ஆட் பண்ணலாம், சோயால இருந்து வர புரோட்டீன் ஆட் பண்ணி நீங்க இடியாப்பத்தை தயாரிக்கலாம். இந்த புரோட்டீன் இருக்க பவுடருங்க நம்ம ஆட் பண்ணும்போது 100 கிராமுக்கு 20 ல இருந்து 25 கிராம் புரோட்டீன் கூட இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவு சேர்க்கறீங்கன்றதை பொறுத்து. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம காமனா சாப்பிடுற கார்போஹைட்ரேட் சாப்பாடுல புரோட்டீனை சைலண்டா அதிகமாக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு பசி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எடுக்கும். இது வெயிட் லாஸ்க்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டிப். நீங்க ஒரு வாரத்துல எத்தனை வாட்டி இடியாப்பம் சாப்பிடுறீங்க? அண்ட் அந்த இடியாப்பத்தை வீட்டுல செய்றீங்களா இல்ல வெளியில சாப்பிடுறீங்களான்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா இதை ரீபோஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க.